Artful Arts channel பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பேட்டர்ன் பேப்பர் நம்ம பார்ட் 1 பண்ணியிருந்தோம். அது பிடிச்சது நிறைய பேர் பார்ட் 2 பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் நம்ம 5 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பேப்பர் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் பிங்க் இந்த கலரை அப்படியே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் லைன்ஸாக. அப்படி பண்ணோன்னா நமக்கு அழகான பேட்டர்ன் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் நான் A4 ஷீட்டில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் குட்டி சைஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிஃப்ட் ராப்பிங்க்கு வேணும்னா கம்ப்ளீட் A4 ஷீட் பெருசே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா A2 சைஸ் ஷீட் இருக்கும் இல்லையா, அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு தேவைன்னா கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கார்ட் ஸ்டோக்ஸ் அதில் பண்ணலாம். இல்லைனா பழைய இன்விடேஷன் கார்டு இருக்கும் பாருங்கள், அது யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ க்ரீட்டிங் கார்டுனா நீங்கள் இன்விடேஷன் கார்ட்ஸ் இல்லைனா கார்ட்ஸ் எல்லாம் திக்காக இருக்கிறது எடுத்துக்கலாம். அதுவே கிஃப்ட் ராப்பிங்னா A4 ஷீட் இஸ் எனஃப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டர்ன் நம்ம வந்து இந்த மாதிரி ராயல் ப்ளூ கலரில் ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்க 5 பேட்டர்ன் பேப்பருமே பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பழக்கப்பட்ட டிசைன்ஸ் வரைய தெரியல அப்படின்றவங்க கூட இந்த பேட்டர்ன் பேப்பர்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் ஃபர்ஸ்ட்டை விட இன்னும் பெட்டராக பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். ஸோ 5 பேட்டர்ன்ஸையும் பாருங்கள், எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து நிறைய பேர் 3 பிடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது 5ல் கண்டிப்பாக 3 பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் ட்ரையாங்கிளில் நம்ம அழகாக ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கொடுத்துட்டு அது மாதிரி வந்து ராயல் ப்ளூ இல்லை நேவி ப்ளூ வச்சு டாட்ஸ் வச்சிடுறோம். இப்போ தேர்ட் பேட்டர்னுக்கு வந்துடலாம். தேர்ட் பேட்டர்னுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு ரவுண்டாக எல்லோ கலரில் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்றோம். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி வரைய போகிறோம். அதாவது இந்த ஃபில்லர்ஸ் இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லோ டாட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் காயணும் இல்லையா, அதுக்காக நம்ம அதுக்குள்ளே அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இன்னொரு இது வந்து வரைய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நம்ம வரைஞ்சிடுறோம். சாட்டின் ரிப்பன் இருக்கும் இல்லையா, அதோட ஷேப் மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிடுறோம். இதுக்கு நீங்கள் வந்து கிராஸ் போட்டுட்டு, அதான் ராங் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் சுழிச்சு விட்டால் போதும், அழகாக வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறமா இந்த எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷனில் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா ஸ்மைலி மாதிரி இப்படி வரைஞ்சிடுறோம். அப்படி வரைஞ்சிட்டோன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒயிட்டாக பிளாங்காக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் க்ரையான் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ, ஆனால் லைட் ஷேடாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பீச் கலர் எடுத்துக்கோங்க, மைல்டாக இருக்கிற ரெட் கலர் அந்த மாதிரி எடுத்து பண்ணிடலாம். இப்போ ஃபோர்த் பேட்டர்னுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஒயிட் இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபில்லர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீனில் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து வரைஞ்சிட்டு சின்ன காம்புகள் மாதிரி கொடுத்துட்டு ரெட் கலர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டோன்னா செர்ரி அப்படின்றது ஈஸியாக நமக்கு வரைய முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபில்லர் கலர்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு A4 ஷீட் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு ஃபில்லர் கலர்ஸ் நீங்கள் வந்து வேக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முழுன்னு அந்த ஸ்மூத் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த இடத்துலலாம் நம்ம வந்து எல்லோ கலர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் பேட்டர்ன், 5th பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஷேப் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டே இருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் ஸ்கெட்ச் பென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஸ்கெட்ச் பென்ஸ் வீட்டில் அவைலபிள் இருக்கும் அப்படின்றதுனால, க்ரையான் கூட குட்டி பசங்களாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பெரிய பசங்களாம் இருக்காது, அதனால தான் ஸ்கெட்ச் பெனில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம அந்த வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிற அந்த ரெயின்போ கலர்ஸை வந்து கொடுத்துட்றேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு குட்டி ரவுண்டு போட்டு அதில் ஸ்மைலி போட்டு சூரியன் மாதிரி அழகாக அதுக்கு ரேஸ் வரைஞ்சிட்டு இந்த ஸ்டார் ஷேப் வரும் இல்லையா, டைமண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி ஸ்டார் ஷேப் வந்து போட்டுட்டு அதுக்கு உள்ளேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். எல்லா பேட்டர்ன்லையுமே பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு பேட்டர்ன் கூட ஃபில்லர்ஸ்க்கு இன்னொரு பேட்டர்ன், அதாவது இன்னொரு குட்டி ட்ராயிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு பேட்டர்ன் பேப்பர் அப்படின்றது முழுமை அடையும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிஃப்ட் ராப்பிங் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்க்ராப்புக்கிங், எதுக்கு வேணுமோ, க்ரீட்டிங் கார்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச க்ரீட்டிங் கார்டு, ஸ்க்ராப் புக்கிங், கிஃப்ட் ராப்பிங் அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் பேட்டர்ன் பேப்பரை நீங்கள் எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ கம்ப்ளீட்டாக 5 பேட்டர்ன் பேப்பரும் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. பார்த்திங்கன்னா எல்லா டிசைனுமே கண்டிப்பாக உங்களால் வரைய முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் அந்த பாண்டிங் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸோடு நமக்கு வளரும், கூடவே நம்ம க்ரியேட்டிவிட்டியும் அதிகமாக வளரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சூப்பரான கிராஃப்ட் ஐடியா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.